ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டேலண்ட்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஜூன் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். டெய்லி ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் Puntius sanctus that was seen in news as a recently discovered species? அது என்ன ஸ்பீசிஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ். புன்டியஸ் சாங்டஸ்ங்கிறது ஃபிஷ், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷோட செதிலில் வந்து நமக்கு வந்து புண்ணு இருக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது புண்ணு மாதிரியே செதிலாக இருக்குன்னு. அப்போ புன்டியஸ் சாங்டஸ், புண்ணுன்னா ஃபிஷ்ஷுங்கிறத ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன், ஆஸ் வெல் அஸ் தமிழ்லேயும் சொல்கிறேன். இங்கிலீஷில் சொல்லி முடித்த பிறகு திரும்ப வந்து தமிழில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதே கொஸ்டினை தமிழில் பார்க்கலாம். சமீபத்தில் கண்டறியப்பட்ட புன்டியஸ் சாங்டஸ் என்பது கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? பார்த்தீங்கன்னா மீன். ஆல்ரெடி சொல்கிறேன் ஷார்ட்கட், புன்டியஸ். புண்ணுனா மீனுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீனுக்கு புண்ணாக இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சமீபத்தில் கண்டறியப்பட்ட புன்டியஸ் சாங்டஸ் என்பது கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா மீன். எதனுடன் தொடர்புடையதுன்னா மீன். செகண்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஸ்டேட் இஸ் செட் டு லான்ச் விர்ச்சுவல் கியூ மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் நேம்டு BEVQ? என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா கேரளா. விச் ஸ்டேட் இஸ் செட் டு லான்ச் விர்ச்சுவல் கியூ மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன்? கேரளாவில் வந்து க்யூவில் வந்து பெண்களை வந்து நிற்பாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேரளாவில் வந்து பெண்கள் வந்து க்யூவில் வந்து நிற்பாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதோட நேம் வந்து BEVQ. இதுலேயும் க்யூன்னு வருது, இங்கேயும் க்யூ வருது. இப்போ க்யூவில் வந்து பெண்கள் நிற்கிற மாநிலம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. நெக்ஸ்ட்டு தமிழில் பார்க்கலாம். BEVQ என்ற பெயரில் மெய்நிகரான வரிசை மேலாண்மை செயலியை அறிமுகப்படுத்த உள்ள மாநில அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இதுலேயும் அதேமாதிரியே தான் ஷார்ட்கட் BEVQ. ஞாபகம், க்யூனா வரிசைன்னு தெரியும், அதே வரிசைங்கிறது தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெய்நிகரான வரிசை மேலாண்மை செயலியை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் வந்து கேரளா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போகலாம். ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் தி ஐகாபாக் தட் வாஸ் சீன் இன் நியூஸ் ரீசன்ட்லி? ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐகாபாக்கோட ஆத்தர் வந்து JK ரோலிங். JK ரோலிங். ஐகாபாக், பாக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்ஸை வந்து நம்ம வந்து ரோ மாதிரி வச்சுக்கலான்னு, இல்லாட்டி எப்படி வைக்கலாம், பேக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேக் வந்து நமக்கு வந்து ரோலிங் மாதிரி இழுத்துக்கிட்டே போகலான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ரோலிங் சூட்கேஸ்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி நம்மளோட பேக் வந்து ரோலிங் மாதிரி இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐகாபாக், பாக்கை வந்து பேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்கு ரோலிங், பேக் ரோலிங். நெக்ஸ்ட் இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். அண்மை செய்திகளில் இடம்பெற்ற தி ஐகாபாக் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா JK ரவுலிங். சொன்னால JK ரவுலிங். பாக்குங்கிறது பேக்கு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. நம்ம பேக்கை வந்து ரோலிங் பண்ணிக்கிட்டே போகிறோம், அதாவது ரோல் பண்ணிக்கிட்டே போகிறோன்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின். விச் ரைட் ஷேரிங் கம்பெனிஸ் சப்சிடரி ஹேஸ் அக்வர்ட் நெதர்லாண்ட்ஸ் பேஸ்ட் மேனுஃபேக்சர்ட் எட்ரிகோ BV? என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓலே. நெதர்லாண்ட் பேஸ்ட் மேனுஃபேக்சரர் எட்ரிகோ BVன்னு பார்த்தீங்கன்னா ஓலேன்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெதர்லாண்ட் லேண்டில் தான் வந்து ஓலே. ஓலேங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும், ஓலே வந்து வண்டின்னு தெரியும். வண்டி வந்து லேண்டில் ஓடுன்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெதர்லாண்டு, லேண்டில் ஓடுற வண்டி பேர் வந்து ஓலே. இந்த இதை ஓலேன்னு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம், தமிழில் பார்ப்போம். நெதர்லாந்தை சார்ந்த உற்பத்தியாளரான எடர்கோ BV ஐ கைப்பற்றியுள்ள வாடகையுந்து சேவை நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓலே. நெதர்லாந்தை சார்ந்த உற்பத்தியாளரான எடர்கோ BV ஐ கைப்பற்றியுள்ள வாடகையுந்து சேவை நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஓலே. அதாவது லேண்டில் ஓடுற வண்டி, நெதர்லாந்துன்னு முடியுதா, லேண்டில் ஓடுற வண்டி தான் ஓலே. ஓலே வண்டியை வந்து நம்ம என்ன சொல்லணும், உட்காந்த போகிறோம் கோ சீக்கிரம் போன்னு சொல்லுவோம்ல, அப்போ கோன்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா கோன்னு முடியுதுல்ல. அப்போது லேண்டில் ஓடுற வண்டி வந்து நெதர்லாண்டுன்னு இருக்கா, லேண்டில் ஓடுற வண்டி வந்து ஓலே. ஓலையில் உட்காந்தது நம்ம என்ன சொல்லுவோம், ஓலை வண்டியில் உட்காந்ததும்
சீக்கிரம் போங்கன்னு சொல்லணும். அப்போ கோன்னு சொல்லி சொல்லுங்கள். சரியா? ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்ட், அப்புறம் என்னது, ஓலே கோ, ஓலே அண்ட் கோ. சரியா? எடர்கோ தான், கோ மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பார்க்கலாம். கேட்சப் அப்ளிகேஷன் தட் வாஸ் சீன் இன் நியூஸ் has been launched by which major technology company? கேட்சப் அப்ளிகேஷன் வந்து எந்த கம்பெனியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். அதாவது கேட்சப்னாங்கிறது ஃபேஸ்புக்குன்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு தமிழில் பார்ப்போம். கேட்சப் என்னும் செயலியை அறிமுகம் செய்துள்ள தொழில்நுட்ப நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். கேட்சப் என்னும் செயலியை அறிமுகம் செய்துள்ள தொழில்நுட்ப நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். நம்ம ஃபேஸ் இருக்குல்ல, நம்ம ஃபேஸை வந்து புக்கில் பார்க்கணும்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஃபேஸை வந்து புக்கில் பார்க்கணும். என்ன பண்ணணும், நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். இமேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், செல்லில் வந்து கேப்சர் பண்ணுவோம்ல கேமரா மூலமாக. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளோட இமேஜை வந்து கேட்ச் பண்ணணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் நம்மளோட இமேஜை வந்து கேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் போகலாம். 6th கொஸ்டின். வாட் இஸ் தி டார்கெட் இயர் டு அச்சீவ் 220 lakh metric tons of fish production as per பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, PMMSY, பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா. இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2024 to 2025. 2024 to 2025. அதாவது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மத்ஸ்யா, நீங்கள் மத்தி மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ மத்ஸ்யா அப்படின்னா ஃபிஷ்ஷுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மத்ஸ்யாங்கிறது ஒரு மீன், ஃபிஷ். அப்போ அது எந்த இயர்க்கில் அச்சீவ் பண்ணணும்னா 220 lakhs மெட்ரிக் ப்ரொடக்ஷன் வந்து 2024 to 2025. தமிழில் பார்க்கலாம். பிரதமர் மத்ஸ்ய சம்பத யோஜனாவின்படி 220 லட்சம் மெட்ரிக் டன் மீன் உற்பத்தியை அடைவதற்கான இலக்கு ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 2025 வரைக்கும். அதான் சொல்லலாம் மத்தி மீன், இத்தி. இந்த மத்ஸ்யன்னு இருக்குல்ல, இத்தின்னு ஞாபகம். மத்திங்கிறது மீன். சரியா? இந்த யோஜனா வந்து எந்த யோஜனான்னு கூட கேட்பாங்க. அந்த மத்திங்கிறது மீன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த வருஷத்துக்குள்ளே இலக்கடையணும்னா 2024 to 2025. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்க்கலாம். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் partnered with Narmada Basin Project Company Limited to fund power project in which state பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். பவர் ஃபைனான்ஸ் கம்பெனி. பவர் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்னா நர்மதா பேசின்லேருந்து கிடைக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பவர் எங்கேருந்து கிடைக்கும்னா நர்மதா பேசின்லேருந்து கிடைக்கும். அது எந்த இடத்துல கிடைக்கும்னா மத்தியில் கிடைக்கும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேஷ். பவர் வந்து எங்கேருந்து கிடைக்கும், நர்மதாலேருந்து கிடைக்கும். அது வந்து நர்மதா பேசின்லேருந்து கிடைக்கும். அது எந்த இடத்துலனா மத்தியில் கிடைக்கும்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மத்திய பிரதேஷ். தமிழில் பார்க்கலாம். மின் நிதி கழகமான நர்மதா படுகை திட்டங்களுடன் இணைந்து எந்த மாநிலத்தின் மின் திட்டங்களுக்கு நிதியளிக்க உள்ளது? அதாவது எந்த மாநிலத்துக்கு வந்து நிதியளிக்க உள்ளதுன்னா மின் திட்டங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தை நிதியளிக்க உள்ளது. அப்போ PFC NBPC, அதாவது மின் நிதி கழகம் மற்றும் நர்மதா படுகை திட்டங்களுடன் இணைந்து எந்த மாநிலத்தின் மின் திட்டங்களுக்கு நிதியளிக்க உள்ளதுன்னா மத்திய பிரதேசம். அப்போ மின் திட்டம்னாலே உங்களுக்கு வந்து மத்தியிலன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மின் திட்டம்னாலே உங்களுக்கு வந்து மத்தியில் தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த படுகைன்னா நர்மதா படுகை. அதான் நர்மதா படுகைனா என்னென்னா நர்மதா மதம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம மதத்தில் எப்போதும் நடுநிலையாக இருக்கணும், மத்தியில் இருக்கணும். எந்த மதத்தையும் சாராமல் நம்ம வந்து மத்தியில் இருக்கணும். நர்மதா மத்தி ஞாபகம். மதம் எந்த நம்ம நர்மதாங்கிறது ஒரு மதம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மதம்னு முடியுதுல, முடியுதுல மதம்னு. அப்போ அந்த மதத்தில் வந்து நம்ம எப்போதும் மத்தியில் இருக்கணும். அதனால் மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட் வந்து which international toy brand has collaborated with Niti Aayog and Save the Children to support children impacted by COVID-19 in India? என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டட் பேண்ட் வந்து லீகோ. அதாவது ஞாபகத்துக்கு நிதி ஆயோக்கும் அண்ட் சேவ் தி சில்ட்ரன் டு சப்போர்ட் தி சில்ட்ரன் இம்பேக்டட் பை COVID-19. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஈகோ இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாம் மட்டும் விட்டுட்டு
ஈகோ ஈகோ அப்படின்னு வச்சுக்கோங்க. சில்ட்ரன்ஸ் கூட மத்தியில் வந்து ஈகோ வந்து இருக்காதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதேமாதிரி நிதி ஆயோக், இதுவும் ஆயோக்னு முடியுது, லீகோன்னு முடியுது, ஒரே ப்ரொனவுன்சியேஷன். நெக்ஸ்ட் தமிழில் பார்ப்போம். இந்தியாவில் கோவிட்-19 தொற்றுக்கு ஆளான சிறார்களுக்கு ஆதரவளிக்க நிதி ஆயோக் மற்றும் சேவ் தி சில்ட்ரனுடன் கூட்டிணைந்துள்ள பன்னாட்டு விளையாட்டு பொருள் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லீகோ. அதே தான் இங்கேயும் நிதி ஆயோக், சேவ் தி சில்ட்ரன் வந்தாலே நிதி ஆயோக்கும் சேவ் தி சில்ட்ரன் சேர்ந்து வந்தாலே என்னென்னு ஈகோ, சில்ட்ரன்ஸ் மத்தியில் வந்து ஈகோ இருக்காது. அப்போ லீகோ ஆன்சர்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் போகலாம். விச் கண்ட்ரி அனௌன்ஸ்ட் எ பக் பவுண்டி ப்ரோக்ராம் டு இன்சென்டிவ்ஸ் தோஸ் ஹூ ஐடென்டிஃபை ஃப்ளாஸ் இன் இட்ஸ் COVID-19 கான்டாக்ட் ட்ரேசிங் ஆப்? எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. பக் பவுண்டி ப்ரோக்ராம் டு இன்சென்டிவ்ஸ் தோஸ் ஹூ ஐடென்டிஃபை ஃப்ளாஸ் இன் இட்ஸ் COVID-19 கான்டாக்ட் ட்ரேசிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. பக் பவுண்டி, அப்போ பக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? பக்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்குது? இந்தியாவில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. COVID-19 தொடர்பு தடமறிதல் செயலியில் உள்ள குறைபாடுகளை அடையாளம் காண்பவர்களை ஊக்குவிப்பதற்காக பிழைக்கு வெகுமதி திட்டத்தை அறிவித்துள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. பிழைக்கு வெகுமதி திட்டம். சரியா? பிழைக்கு வெகுமதி திட்டம் நான் இங்கிலீஷில் என்னென்னு கொடுத்துருக்கேன்னா பக் பவுண்டி ப்ரோக்ராம். அப்போ பிழைக்கிறதுக்காண்டி நிறைய பேர் இந்தியா வருவாங்கன்னு ஞாபகத்துச்சோங்க. பிழைக்கிறதுக்காண்டி நிறைய பேர் ஒரு தொழில் செய்கிறதுக்காண்டி இந்தியா வருவாங்கன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ பிழைக்கு வெகுமதி திட்டத்தை அறிவித்துள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. எதன் தொடர்பு? COVID-19. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி நியூ பிரசிடென்ட் ஆஃப் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்? NDB பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ட்ரையோஜா. நியூ டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது டெவலப் பண்ணோன்னா நம்ம வந்து மார்க் போடணும்னு ஞாபகம். டெவலப் பண்ணணும்னா மார்க் போடணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தமிழில் பார்க்கலாம். புதிய வளர்ச்சி வங்கியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ட்ரையோஜா. ஸோ அதே சொன்ன மாதிரி தான் மார்க் போடணும்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புதிய தலைவராக நியமிக்கணும்னா அவங்களுக்கு வந்து மார்க், புதிய தலைவராக நியமிக்கணும்னா அவங்களுக்கு வந்து மார்க் வந்து போடணும். புதிய வளர்ச்சி வங்கியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா மார்க்கஸ் ட்ரையோஜா. நம்ம வளர்ச்சி அடையணும்னா மார்க் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் படிக்கிறவங்க வளர்ச்சி அடையணும்னா மார்க் போடணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் படிக்கிறவங்க டெவலப் ஆகணும்னா மார்க் போடணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி June 1 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே June 2 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.